நண்பர்களுக்கு வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மாவிஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். பெஞ்சால் புயலால் 2 நாட்களுக்கு மேல் மழை நீர் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணமாக தலா ரூபாய் 2000 வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் 5 லட்சம், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 10,000, முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு குறைவான மாணவிக்கு திருமண ஏற்பாடு நடந்தாலும் அல்லது தங்களுக்கே திருமண ஏற்பாடு நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்த 1098 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்க வேண்டும் என அரசாங்கத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தும் விதமாக ஐக்கிய நாடுகள் பொது சபை கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதியை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அறிவித்தது. சமையலுக்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய பூண்டின் விலை மிக அதிகமாக உள்ளது. இந்த நெருக்கடியை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட ரசாயனம் கலந்த சீன பூண்டு வகைகள் இந்திய சந்தைக்குள் விதிகளை மீறி கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வகை பூண்டு கேடு விளைவிக்கும் என்பதை உணர்ந்த மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு முன்பே தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. உற்பத்தியை அதிகரிக்க அதிக ரசாயனங்கள் சேர்க்கப்படுவதால் அது உடலுக்குள் சென்றால் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 9,828 கோடி மதிப்பிலான MH-60R ரக ஹெலிகாப்டர் உபகரணங்கள் மற்றும் அது தொடர்புடைய பிற சாதனங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது. மகாராஷ்டிரா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் தொடர்பான மூல தரவுகளை அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கோரியுள்ளது. மாநிலங்களவை கூடியதும் விதி எண் 267 கீழ் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதம் கோரி சமர்ப்பிக்கப்பட்ட 42 நோட்டீஸ்களையும் நிராகரிப்பதாக அவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் இவ்வளவு அதிகமாக நோட்டீஸ்கள் அளிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்றும் அவர் தெரிவித்தார். வங்கி கணக்குக்கு 4 நியமனதாரர்களை நியமிக்க வங்கிகள் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தற்போது வங்கி கணக்கு வைத்திருக்கும் ஒருவர் தனது நியமனதாரராக ஒருவரை மட்டுமே நியமிக்க முடியும். இதன் மூலம் வங்கி கணக்கு வைத்திருக்கும் நபர் உயிரிழந்தால் அவரின் கணக்கில் உள்ள பணத்தை நியமனதாரர் பெற முடியும். இந்நிலையில் வங்கிகள் சட்ட திருத்த மசோதாவின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் ஒருவர் தனது நியமனதாரராக 4 பேரை குறிப்பிடலாம். வங்கித்துறையின் நிர்வாக தரநிலைகள் வங்கிகளில் பணம் செலுத்துவோர் மற்றும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துதல், பொதுத்துறை வங்கிகளின் தணிக்கை தரத்தை மேம்படுத்துதல், கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்கள் பதவிக்காலத்தை அதிகரித்தல் உள்ளிட்டவை இந்த மசோதாவின் நோக்கம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்கள் அதாவது தலைவர் மற்றும் முழுநேர இயக்குனர் தவிர பதவிக்காலத்தை 8 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்க மசோதாவில் முன்மொழியப்பட்டுள்ளது. மாநில கூட்டுறவு வங்கி வாரியத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குனரும் கடமையாற்ற இந்த மசோதா அனுமதிக்கிறது. இந்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாவது: இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, வங்கி ஒழுங்காற்று சட்டம் 1949, பாரத ஸ்டேட் வங்கி சட்டம் 1955, வங்கி நிறுவனங்கள் கையகப்படுத்துதல் மற்றும் பரிமாற்றம் சட்டம் 1970, வங்கி நிறுவனங்கள் கையகப்படுத்துதல் மற்றும் பரிமாற்றம் சட்டம் 1980 ஆகியவற்றில் மாற்றங்களை கொண்டுவர மொத்தம் 19 திருத்தங்கள் மசோதாவில் முன்மொழியப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக தில்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் நியமிக்கப்பட்டார். உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் அனுமதிக்கப்பட்ட 34 நீதிபதிகள் பணியிடங்களில் தற்போது 2 இடங்கள் காலியாக உள்ளன. மன்மோகன் பதவி ஏற்கும் போது உச்ச நீதிமன்றத்தின் பலம் 33ஆக உயரும். தற்போது உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற
நீதிபதிகளின் ஓய்வு வயது முறையே 65, 62 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை அமர்வில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா விலகிக் கொண்டார். கடந்த 2023 கொண்டுவரப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் பிற தேர்தல் ஆணையர் சட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் 3 நபர் குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்டார். அதற்கு பதிலாக மத்திய அமைச்சர் ஒருவரை குழுவில் இடம்பெற செய்ய அந்த சட்டம் வழிவகை செய்தது. முன்னதாக 3 நபர் குழுவில் பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். தற்போது அந்த குழுவில் பிரதமர், மத்திய அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இடம்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் நட்சத்திரம் சர் டான் பிராட்மன் பச்சை நிற தொப்பி ரூபாய் 2.63 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது. கிரிக்கெட் வரலாற்றில் அரிய நினைவு சின்னமாக இருக்கும் இந்த தொப்பியை 1947-48 காலகட்டத்தில் இந்திய அணியுடன் டெஸ்ட் தொடரின் போது அணிந்திருந்தார். அதுவே சொந்த மண்ணில் அவர் கடைசி டெஸ்ட் தொடராகும். சுதந்திர இந்தியாவை சேர்ந்த கிரிக்கெட் அணியின் முதல் டூர் பயணமாகவும் அது இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சீக்கிய மதத்திற்கு எதிரான தவறுகளுக்காக சீக்கியர்களின் அதிகார பீடமான அகால் தக்த் விதித்த தண்டனையின்படி பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் சேவகர் பணியில் ஈடுபட்ட பஞ்சாப் முன்னாள் முதல்வர் சுக்பீர் சிங் பாதல் ஆவார். தென்கொரியாவில் அவசர நிலை இராணுவ சட்டம் கொண்டுவரப்படுவதாக அந்நாட்டு அதிபர் யூன் சுக் யோல் திடீரென அறிவித்தார். நாடாளுமன்றத்தை முடக்க எதிர்க்கட்சிகள் முயல்வதாகவும் வடகொரிய ஆதரவு சக்திகள் தலை தூக்குவதாலும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை வலியுறுத்தி வரும் தென்கொரியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடான அதிபரின் இந்த ஜனநாயக விரோத அறிவிப்பு குறித்து இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவசர நிலை இராணுவ சட்டத்தை அறிவித்த சில மணி நேரத்தில் அந்த பிரகடனத்தை ரத்து செய்து தென்கொரிய நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியதும் குறிப்பிடத்தக்கது. கேலியம், ஜெர்மானியம், ஆண்டமோனி உள்ளிட்ட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கனிம பொருள்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை விதித்தது. செமிகண்டக்டர்கள் தொடர்பான பொருள்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை சீனா மேற்கொண்டுள்ளது. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் புரோபா 3 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட் செலுத்தப்படவிருக்கிறது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இஸ்ரோ கீழ் செயல்படும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சூரியனின் புறவெளியை ஆராய்வதற்காக புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள்களை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்தது. இந்த செயற்கைக்கோளை PSLV ராக்கெட் வாயிலாக விண்ணில் நிலைநிறுத்த ESA நிறுவனத்துடன் இஸ்ரோவின் NSIL அமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. புரோபா 3 செயற்கைக்கோள்கள் புவியிலிருந்து 65,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. அங்கு இருந்தபடியே 2 செயற்கைக்கோள்களும் 150 மீட்டர் தொலைவில் அருகருகே பயணித்து சூரியனின் புறவெளி பகுதியை ஆய்வு செய்து தரவுகளை அனுப்ப உள்ளன. நன்றி.